எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தது அந்த ஆடியோ சர்ச்சையை பற்றி பேசியிருந்தார். அந்த ஆடியோவில் ரிலீஸ் ஆகிருந்தது, இப்படிலாம் சொல்கிறாங்கப்பா, உங்கள் கட்சியில் உள்ளவர் தான் சொல்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். நேற்று முதல்வர் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நான் என் தலைவரோட இறப்பையும் தாண்டி, எங்கள் அப்பாங்கிறது தலைவரோட இறப்பையும் தாண்டி உங்களை தேடி வந்து நின்னேன். நீங்கள் அடக்கத்துக்கு எங்களுக்கு உதவி பண்ணீங்களா? அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் எங்கள்கிட்ட வைக்காதீங்க அப்படியான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி உதவி பண்ணணும்னா அன்றைக்கி அது நடந்திருக்காது. அது உண்மை. எடப்பாடி ஐயா ராம்தாஸ் அவருடைய வழக்கை வாபஸ் வாங்கினார். எடப்பாடியும் நான் இப்படி கொடுத்தா இதாகாது, யாராவது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, நான் அப்ஜெக்ட் பண்ணல, நீங்கள் கோர்ட்டு மூலிமா வாங்குற மாதிரி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் இவர்கள் இது பண்ணது. அப்புறம் கோர்ட்டில் கவர்மெண்ட்டை அப்ஜெக்ட் பண்ணல. ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணி தானே பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த ஒரு தலைவர்ன்ற மாதிரி தானே அவரும் பார்த்தாரு. இவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னா எவனா ஒருத்தன் கோர்ட்டுக்கு போயிடும். இன்னும் அவர் அப்படி கூட சொல்லல. பர்மிஷன் கொடுத்தாலும் வழக்கு இருக்குது, ராம்தாஸ் ஐயா போட்டிருக்க வழக்கு, அந்த வழக்கு வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லி அது திடீர்னு போயிட்டாங்கன்னா சிக்கலாகிடும் அந்த வழக்கை பேஸ் பண்ணி. அதனால் முறையாக கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களே. அவர் கலைஞரோட இறப்பு அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கும் போது பிரைம் மினிஸ்டருமே சப்போர்ட் பண்ண தானே. ஜட்ஜ்மெண்ட் வரல பிரைம் மினிஸ்டர் வரும்போது வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு அவரும் இது பண்ணிட்டு தானே போனாங்க. யாருமே அந்த விஷயத்தில் விளாண்ட மாதிரி தெரியல. ஆனால் இவர் செம்ம ட்ராமா போட்டாங்க. என்னமோ தீர்ப்பு அப்போ தான் வர மாதிரியும், அப்படி கண்ணீர் விட்ட உடனே எல்லாரும் அழுகுற மாதிரிலாம். தீர்ப்பு காலையிலேயே தெரியும் தீர்ப்பு எப்படி வரும்னு. அதனால் நடிப்பு நடிப்பு நடிப்பு. கலைஞர் சொன்னார், உழைப்பு உழைப்பு உழைப்பு, நடிப்பு நடிப்பு நடிப்பு. அதனால் அவரை பெரிய விஷயம் எது பாதிச்சிச்சுன்னா, இவரை கலைஞரை முடக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு. கைதிங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ணது. அவர் கைதின்னு அந்த முடக்கி வச்சுருந்த வார்த்தையை இவரை பலமாக பாதிச்சிச்சு. ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் அவர் இதுன்னு என்ன விஷயம்னா, கலைஞர் கொஞ்சம் எதிர்த்து போராடுற துணிச்சல் உள்ளவர். சாவறது கூட பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் போராடி இருந்தார்? கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் போராடினார். அதுவும் அந்த ஏஜுக்கு அவர் அவ்வளோ போராடினார். அப்போ தான் அவர் வில் பவர் தெரிஞ்சது. அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் சாதாரண கொஞ்சம் இயங்கி இருந்தானே இன்னும் நல்லா ஒரு இதுவாக இருப்பார். ரைட்டு. இப்போ அவர் அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி அபாண்டம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு. அவர் அந்த ஆடியோ வச்சு தான் இவர் பேசுகிறார். ஒன்று. ரெண்டாவது, நாகரிகமே எல்லாம் பேசுகிறீங்க, அவதூறு பேசுகிறீங்க, உங்ககிட்டலாம் இது எதிர்பார்க்க முடியாது. நாம் நாகரிகம் மிக்கவர்கள், நாகரிகமாக பேசுகிறவங்க, இவர்கிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. நாகரிகத்தை பற்றி என்ன கண்ணாடியை பார்த்து அவரே பேசிக்கிற மாதிரி இருக்குது. தனிநபர் தாக்குதல், ரொம்ப அவதூறு பண்ணுறது. உங்கள் பையன் இன்னை வரைக்கும் அதை தான் பண்ணுறாரு. நைட்டு வரைக்கும் அதான் நடந்திருக்கு.